எவ்வளோ கூட்டம் தனக்கு முன்னாடி இருந்தாலும் அவன் ஒருத்தர் பாதத்தை பிடிச்சிட்டானா அதுக்கப்புறம் அவர் பார்வை அந்த பாதத்தில் பிடிக்கிறவன் மேலதான் இருக்கும். அல்லேலூயா. திரளான கூட்டத்தின் நடுவில் அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது யவீர் ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்துட்டார். ஆமென். அதுக்கப்புறம் அவருடைய பார்வை கூட்டத்தின் மேல அல்ல, பாதத்தில் விழுந்தவன் மேல. ஆமென். அவர் பார்வை ரொம்ப இழுக்க விரும்புறீங்களா? பாதத்தில் உட்கார்ந்துட்டே இருங்க. ஆமென். பாதத்தை பிடிச்சிருக்கீங்க. அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்றேன், பாதத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா, உங்களை விட்டு பார்வை கர்த்தர் எடுக்கவே மாட்டான். கர்த்தருடைய பார்வை உங்க மேல இருக்கும். அல்லேலூயா. இந்த பூமியில சிலருடைய பாதத்தை பிடிச்சா அப்படியே ஒரு தட்டு தட்டுவாங்கல்ல, விடு அப்படி தட்டி விட்டுருவாங்க. ஆனா இந்த பாதத்தை பிடிக்க பிடிக்க ஹோப், நம்பிக்கை உண்டு. இந்த காலினை தட்டி விடாது. இந்த காலை பிடிச்சிட்டா எனக்கான பதில் பரத்திலிருந்து வரும்னு நம்புறவங்க. ஆமென். யவீர் வீட்டுக்கு போகும்படி எல்லாம் இந்த வழி ஆண்டவர் போனது. ஆனா பாதத்தை பிடிச்சதுமே பிளான் எல்லாம் மாத்துறாரு ஆண்டவர். எல்லா ப்ரோக்ராமையும் அப்புறம் ஸ்டாப் பண்றாரு. பாதத்தை பிடித்தவன் வீட்டில் போய் என்ன செய்யணுமோ, வழியில வந்து இருக்கிறவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இனி நீ போதகரை வருத்தப்படுத்த ஆண்டவர் விட மாட்டாரு. நீ என் பாதத்தை பிடிச்சிட்டல, நான் வந்த காரியத்தை செய்யாம நான் விட மாட்டேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புகிறீர்கள்? இந்த மாதத்துல நான் பாதத்தை பிடிச்சிட்டு இருக்கிறேன், என் காரியத்துக்கு பதில் வரும் என்று